இப்போ நம்ம வந்து இந்த பறவைகளை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். பறவைகளை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், மனசுக்கு வந்து ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். இப்போ அந்த பறவைகள் நேரம் நம்ம கையில் வந்து உட்காந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு இடம் பாண்டிச்சேரியில் கருடா பார்க்குன்னு சொல்லி இருக்கு. அது வந்து ரொம்ப பிரபலமான இன்னொரு அம்யூசிங் பார்க்கு பக்கத்தில் இருக்குது. அந்த பார்க்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள், அதாவது குறிப்பாக இந்த பச்சை கிளிகள் வந்து அப்படியே பறந்து வந்து நம்ம கையில் உட்காருது, நம்ம தோளில் உட்காருது. அதில் ஒரு பெரிய கிளி ஒன்று வச்சுருக்காங்க. அதை வந்து ஒவ்வொருத்தரும் அப்படியே தோளில் பிடிச்சிக்கலாம் அல்லது அடுத்தவங்க கைக்கு மாற்றலாம். இந்த மாதிரி இருக்கும்போது பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பறவைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க பாருங்கள், அதை நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. அதை கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்தோம்னா அந்த பறவைகள் வந்து கொத்தி சாப்பிட்றது, இதெல்லாம் ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. அந்த காணொலியை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து அந்த பாண்டிச்சேரியில் கருடா பார்க்கு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இதை வந்து மக்களுக்கு, அதில் குறிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ பறவைகள் மேலே பறந்து போகும்போது அதோடைய சத்தத்தை கேட்கும் போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அது நம்மள்கிட்ட வந்து உட்காருதுன்னு சொன்னால் அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம், அது சந்தோஷமான விஷயம் கூட. இப்போ அரபு நாட்டுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கழுகு வளர்ப்பாங்க. அதை வந்து அப்படி கையில் பிடிப்பாங்க. அவங்க தனியாக போய் இருக்கிற இடத்துலலாம் அதை கூட்டி கொண்டே வச்சுக்குவாங்க. அதை வந்து பெட் பறவைகள், பெட் அனிமல் எப்படி வளர்க்குறாங்களோ அது மாதிரி அதை பெட் பறவைகளாக வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத பார்க்குறோம். இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு அம்யூசிங் பார்க்கில் ஒரு நல்ல ஒரு கருடா பார்க்குங்கிற இடத்துல, ஒரு பொழுதுபோக்காக போகிற இடத்துல ஒரு சிறந்த ஒரு இடமாக அது இருக்குது. குறிப்பாக பெரியவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் கூட அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க.